நான் உங்க எல்லாருடைய தலையின் மேலையும் ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு ஆசீர்வாதம் வைக்கிறேன். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புவார். சீயோனுடைய சிறையிருப்புன்னா யாருமே திருப்ப முடியாத சிறையிருப்பு. அது மொத்தத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போன சிறையிருப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி வர மாட்டேன்னு நினைக்காத, என் சீயோனை திருப்பி நான் எடுக்க மாட்டேன்னு நினைக்காத, ஆனா சீயோனின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அது எப்படி இருக்கும்னா பகிரங்கமா இருக்கும்னு சொல்லல. சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பணும்னா நிறைய கரையை செலுத்தி பகிரங்கமா தான் கொண்டு வர முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய நான் திருப்பும் போது சொப்பனம் பார்க்கிற மாதிரி ஒரே ராத்திரியில 24 மணி நேரத்துக்குள்ள கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்றுறதற்கு என் தேவனால் கூடும் என்று கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறாரு. மகனே, இல்ல உன் ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, இல்ல கர்த்தர் தான் இன்னைக்கு உன்னை நிறுத்தி பேசுறாரு. இந்த வார்த்தை உனக்காக தான். இந்த ஊழியக்காரன் இந்த பலிபீடத்துல கொண்டு வந்தது உனக்காக தான். உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் சிறையிருப்பை திருப்புவேன். இவனுக்கு இது எப்படி நடந்துச்சுன்னா சொப்பன பார்க்கிற மாதிரி அதிசயமாய் அந்த காரியத்தை கைகளை தட்ட 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 அந்த மகிமை சத்தத்தை உயர்த்தி ஆமென் என்று ஆமோதித்து ஜெபம் பண்ணுங்க. இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும். இந்த வார்த்தை இந்த வருஷம் கர்த்தருடைய கரத்தினால் அது கைகூடி வருவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்தினுடைய முடிவுல நீ சாட்சியோட தான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போவீங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, சத்தம் போட்டு சாதாரணமானவர் அல்லன்னு சொல்றவங்க அந்த வார்த்தையே சொல்லி 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 நன்றி அப்பா, இதோ வர கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும். நன்றி ஆண்டவரே. இவன் நிர்மூலம் ஆயிருவான்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவன் ஒண்ணும் இல்லாம போயிருவான்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எப்ப இவனுடைய துக்க செய்தியை கேட்கலான்னு நிறைய பேர் கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு கிடக்குறாங்கல்ல. ஆனா கர்த்தர் மட்டும் சொல்றாரு, இல்ல, அவங்க முன்னாடி உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவங்க முன்னாடி உன் சிறையிருப்பை திருப்புவேன். அப்பொழுது சொப்பனம் பார்க்கிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ரிதலரதலரம் தனரோலத